குடியரசுத் தலைவர் போருக்கான ஒப்புதலை இன்னும் கொடுக்கல. அதுக்குள்ள போரையே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். என்னடா நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வரிசையாக அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாகிஸ்தான் மக்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி என்னதாயா பேசியிருக்காங்கன்னு கேட்டால் வரிசையாக வீடியோக்கள் மூலியமாக பார்க்கலாம். இன்னொரு புறம் பாகிஸ்தானில் நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஈரானில் நிலநடுக்கம் வந்தப்போ அது அணு ஆயுத சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு உண்மையான விஷயங்களை ரிவீல் பண்ணது பிரசாத் சிக்னேச்சர். அப்போ பாகிஸ்தானில் ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா இந்தியா என்னத்தை பண்ணி தொலைச்சாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல. அதற்கான பதில் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி ஜம்மு காஷ்மீரில் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றுமாக மிசைல்கள் பறந்துக்கிட்டே இருக்குது. ஹரியானா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே நம்முடைய மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வீடியோக்களோட, ஸ்பெஷலான வீடியோக்களோட பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare started. Hand me a drink cause I'm going all in. Get me a shrink cookie. சியால்கோட் இந்த பகுதி படையெடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினோம். ஆனால் அதற்கு முன்னாடி 200-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சியால்கோட் அப்படிங்கிற பகுதியில் இருந்து தான் நம்மை நோக்கி வடக்கில் இருந்து நம்மை ஆட்சி செய்வதற்காக புறப்பட்டு வந்த ஒரு பெரும் கூட்டத்தினுடைய நுழைவாயில் தான் இந்த சியால்கோட்டம். அந்த பகுதியில் ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 3.5 கிலோமீட்டர் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய நேரம் இப்போ நெருங்கிடுச்சு. இப்போது இந்த எல்லை பகுதியை தாண்டி நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பாகிஸ்தானில் இருந்து இந்த எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஈஸியாக இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களுக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பாகிஸ்தானோ இந்தியாவோ நம்முடைய இராணுவ அதிகாரிகளோ எப்படி ஸ்திரத்தன்மையோடு காக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அட்டாக் மூலியமாக நடத்தி வரக்கூடிய தாக்குதலுடைய கடைசி கட்ட முடிவாக இருக்கும். தொடர்ச்சியாக ஊடக அறம் அப்படிங்கிறது இங்கே மாறுபட்டு நிற்கிது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் எல்லாமே வெவ்வேறு தளங்களில் கிடைக்கக்கூடிய செய்திகளை ஃபேக்ட் செக் அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படையிலையுமே இல்லாமல் அவங்களா செய்திகளை போடுறாங்க. சேட்டலைட் சேனலில் ஒன்று ஒளிபரப்பிட்டாங்க அப்படின்னாலே அதை யூடியூபர்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய உண்மை. அவங்கெல்லாம் இப்போ தான் இந்த பாகிஸ்தான் விஷயத்துக்காக தான் அந்த மிசைலை பற்றி அதனுடைய விவரங்கள் பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் செய்திகளை போடுறாங்க. இப்போ எந்த தளத்தில் உண்மையான செய்திகள் இருக்கும், யாருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக 3 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொய் செய்தி வெளியிட்ட பிபிசியினுடைய உருது அப்படிங்கிற அந்த சேனல் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. வயர் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. இதற்கு வன்மையான கண்டனங்களை பிரசாத் சிக்னேச்சர் தெரிவிச்சுக்குது. வயர் இணையதளம் கடந்த 10 ஆண்டுகளாக உண்மைத்தன்மையோட ஆதாரங்களை திரட்டி ஏகப்பட்ட செய்திகளை போடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட செய்தி ஊடகங்களை முடக்கிறதுங்கிறது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தான். ஒரு விஷயம் இந்தியாவுக்கு ஆதரவாக சொல்லாமல் விட்டாலே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்போது இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எது செய்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக கவர்மெண்ட் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 8542 கோடி ரூபாய் கடன் வாங்கி பிச்சை எடுத்து தன்னுடைய நாட்டை காப்பாற்ற போதா பாகிஸ்தான் அப்படின்னு கேட்டால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதியினுடைய குடும்பம் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போச்சு. சுபாஷ் ஷெரீஃபினுடைய குடும்பம் அவங்க எல்லாமே பழைய முன்னாள் அதிபர்கள், முன்னாள் பிரதமர்கள், இவங்க எல்லாமே வெவ்வேறு இடங்களை நோக்கி தப்பிச்சு போகிறாங்க. பதுங்கு குழிகளுக்குள்ளே சேஃப்டியாக இருக்காங்க. பட் மக்கள் சேஃப்டியாக இல்லை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இப்படிப்பட்ட நிலையில் IMF கிட்ட அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. பாகிஸ்தான் மக்களுடைய நலன் கருதி 8542 கோடி ரூபாய் கொடுத்தா IMFக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் அளவிற்கான அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. இதை வச்சு அவங்க போர் ஆயுதங்கள் வாங்குவாங்க வெவ்வேறு நாடுகள்கிட்ட. அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. இந்த போருக்கான நாட்கள் நடைபெறக்கூடிய நாட்கள் நீட்சியடையும். மக்கள் இங்கேயும் சாவாங்க, அங்கேயும் சாவாங்க. இதுதான் யதார்த்தமான நிலை. இதற்கு IMF பெரிய அளவில் ரூட்டு போட்டு கொடுத்துருக்கு. பாகிஸ்தானில் நைட்டு 1:44 மணி அளவில் ஒரு நிலநடுக்கம் 4 ரெக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கு. ரெக்டர் அளவுகோலில் 4 அப்படிங்கிற அளவுக்கு பதிவாயிருக்கு. இது பெரிய அளவிலான நிலநடுக்கம் அல்ல.
ஆனால் ஒரு அணு ஆயுத சோதனை நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த ரிக்டர் அளவுகோலில் 4.55 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வை பாகிஸ்தான் செஞ்சு பார்த்தாங்களா இப்போது அப்படின்னு தெரியல. பாகிஸ்தானில் நியூக்ளியர் வெப்பன்கள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவ்வளவு எளிமையாக கடந்து போயிட முடியாது. நம்ம பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செஞ்சப்போ அமெரிக்காவுக்கே தெரியாமல் தான் செஞ்சோம். ஏன் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக 1999 நடந்த வரைக்குமே நம்ம செய்திருக்கக்கூடிய விஷயங்களை உலக நாடுகள் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதற்கு பிறகு தான் ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு ஆச்சரியப்பட்டாங்க. பாகிஸ்தானும் இதே மாதிரி அணு ஆயுத சோதனை செஞ்சு தன்னை அணு ஆயுத நாடாக அறிவிச்சுக்குச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தங்கிட்ட இருக்கக்கூடிய 130 நியூக்ளியர் பாம்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா பாகிஸ்தான் அப்படிங்கிற கேள்வியை இந்த நிலநடுக்கத்தின் மூலியமாக நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பங்குச்சந்தையினுடைய லாஸ்ட் 3 days போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லாஸ்ட் 3 daysல மட்டும் 84,000 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு இழப்பு. இதே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இழப்பா அப்படின்னு கேட்டால் டாலருடைய ரேட்டுங்கிறது கம்மியாகலை, அதே ஸ்திரத்தன்மையில் 87 அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. இது இந்தியாவுக்கு சாதகமான நிலை தான். பாகிஸ்தானில் இம்ரான்கான் அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான எம்பி ஷாகித் அகமது அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா மாதிரியான சிங்கங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம போய் போர் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தவிர இம்ரான்கான் இப்போ உள்ளே இருக்காரு, அவரை வெளியில் எடுப்பதற்கான பெருமுயற்சியை இப்போ அந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இம்ரான்கான் வெளியில் வந்தாருன்னா பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் பெரிய ரேலி போயிருக்காங்க. பெரும் திரளான கூட்டம் இம்ரான்கானுக்கு ஆதரவாக பேரணி நடத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதே உலக நாடுகள் ரொம்ப ஷாக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. போரை நிறுத்துங்கன்னு சொன்னால் மோடி சொன்னால், இல்லை மற்ற அஜித் தோவல் மற்றும் ஜெய்சங்கர் உள்ளிட்டவங்க ஒன்றா சேர்ந்து பேசி ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் உட்காந்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். பட் அங்கே அப்படி கிடையாது. அங்கே ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரிகள் மட்டும் இல்லை, ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாது. இராணுவ அதிகாரி முனீருக்கு முதற்கொண்டு என்ன எங்கிருந்து ஆர்டர் வருது, என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. தாந்தோன்றித்தனமாக தான் எல்லா விஷயங்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில் இம்ரான்கான் வெளியில் வந்தாருன்னா இன்னமும் போருடைய நீட்சிங்கிறது அதிகரிக்க தான் செய்யும். இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம குஜராத்தில் இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய 1300 கிலோமீட்டரை குறி வச்சுருக்காங்க. ஏன் இந்த 1300 கிலோமீட்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், அதற்கு பிறகு டெல்லி, அதோடு சேர்த்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நீட்சி அடையக்கூடிய அந்த 1300 கிலோமீட்டர் தான் எல்லை பார்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லைன். இந்த எல்ஓசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லைன்களை பாகிஸ்தான் இராணுவமும் கைப்பற்ற முயற்சிக்கும், இந்தியாவும் அதை விட்டு கொடுக்காம அளவுக்கு போராடும். இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. பட் 2 நாடுகளுமே இன்னும் நாங்கள் போர் தொடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் சொல்லவே இல்லை. இப்போ அப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஆதரவும் தேவை, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவும் தேவை. நாடாளுமன்றத்திலையும் மக்களவையிலையும் இதை பற்றி மாநிலங்களவையிலையும் இதை பற்றி பேசி ஆகணும். இந்த 2 சபையிலையும் அங்கீகாரம் வாங்கணும். அதற்கு பிறகு மத்திய அமைச்சரவை டைரெக்டாக குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒப்புதல் அனுப்பும். குடியரசுத் தலைவர் ஓகே சொன்னால் மட்டும்தான் போருக்கான அறிவிப்பையே இந்த இடத்துல கொடுக்க முடியும். அதுவும் பிரசிடென்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் இவங்களாம் இப்போ மிசைலை வச்சு அட்டாக் பண்ணி போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2 நாடுகளுமே போருக்கான அறிவிப்பே கொடுக்காம போரை நடத்துறது தான் இங்கே ஆச்சரியமான விஷயம். முரிட், நுர்கான் அண்டு ரஃபிக்யூ இது 3மே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஏர்பேஸ். இதன் மீது இந்தியா அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதில் 2 பஞ்சாப் ஏரியாவில் இருக்குது, ஒன்று ராவல்பிண்டியில் இருக்குது. ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அக்தர் இருக்கார்ல, அவருடைய யூடியூப் தளங்களில் முடக்கப்பட்டிருக்கு, அவருடைய யூடியூப் தளங்களில் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தளங்கள் மீது நம்ம அட்டாக் நடத்தியிருக்கோம். பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் மீது அட்டாக் நடத்தியிருக்கு அப்படின்னா அங்கேருந்து ஏரோப்ளைன் எதுவுமே பெரிய அளவில் பறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியன் கவர்மெண்ட் உறுதியாக இருக்குது. ஸோ வான் பாதுகாப்பு அப்படிங்கிறதே பாகிஸ்தானுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த சிவில் ஏரோப்ளைன்லாம் பறக்க விட்டாங்கல்ல, மக்களை பாதிக்கக்கூடிய வகையில், மக்களை கேடயமாக பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்த ஏர்பேஸ் மீது இந்தியா அட்டாக் நடத்தியிருக்காங்க. G7 நாடுகள் இப்போது அமைதிக்கு திரும்பணும் அப்படின்னு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கு. பாகிஸ்தானுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. G7 நாடுகள் உங்களுக்கே தெரியும்ல, USA, கனடா, கூடுதலாக இத்தாலி உள்ளிட்ட நாடுகள்லாம் இதில் இருக்குது. இதில் மிக முக்கியமாக இந்தியாவுக்கு ஆதரவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூடுதல் நமக்கு பலமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது.
இப்போது நம்முடைய டெல்லியை நோக்கி வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் ஒன்று வந்திருக்கு, அதை இடமெரிச்சு நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிப்பாட்டிருக்கு அப்படிங்கிற கூடுதல் செய்தி. ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து விமானங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விமானங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தளத்தில் பாகிஸ்தானுடைய அந்த லாங் ரேஞ்ச் மிசைல் வர்றதா ஹரியானாவிலேயே வந்து முறியடிச்சிருக்காங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஆகாஷோ ஏதோ ஒன்று இடைமறித்து அங்கேயே வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிசைலை அட்டாக் பண்ணியிருக்கு. அது அந்த லாங் ரேஞ்ச் மிசைலுங்கிறது 500 to 600 ரேஞ்சில் பறக்கக்கூடியது. ஸோ அவங்க ஜம்மு காஷ்மீருடைய பின்பகுதியில், அதாவது ஜம்மு காஷ்மீர் இருக்குது, ஜம்மு காஷ்மீருக்கு பக்கத்தில் காடு, காடுக்கு மேலே மலை, மலையை தாண்டினா பாகிஸ்தான். அப்போது அந்த மலையை தாண்டி வந்து மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையாங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து டெல்லியை நோக்கி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஹரியானாவிலேயே வச்சு நம்முடைய இந்தியன் ஆர்மி முடிச்சு விட்டுருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரிப்போர்ட் தான். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராஜோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே வட்டார வளர்ச்சித்துறை கூடுதல் ஆணையர் ராஜ்குமார் தப்பா அப்படிங்கிறவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. காரணம் என்னென்னா பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய போர் பயங்கரவாதத்தால். ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீரில் வந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள்ங்கிறது அங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷுவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஊரில் எப்படி தீபாவளி பட்டாசுகள் கொண்டாடுவோம், அந்த நேரத்தில் வந்து ஒரு புஷ்வோட பறக்கும்போது எப்படி வந்து சவுண்டு வருமோ, எப்படி வந்து வெளிச்சங்கள் வந்து இரவு நேரத்தில் இருக்குமோ, அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷுவல் அடிப்படையில் அங்கே இருந்து சொல்லக்கூடிய தகவல்ங்கிறது நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு 10:30லேருந்து 11 மணி வரைக்கும் அட்டாக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த அட்டாக் நிப்பாட்டிட்டு காலையில் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே 5 மணி வரைக்கும் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் இரவு நேரத்தில் தான் இந்த போருக்கான வேலையை செய்கிறாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த மிசைலை வந்து கண்காணிக்கக்கூடிய அந்த ரேடாருடைய கண்ணில் படாத அளவுக்கு இருட்டை பயன்படுத்தி பெரிய அளவிலான தாக்குதல்களை ட்ரோனை வந்து ஏவ முடியும். ட்ரோன் அவ்வளவு எளிமையாக இருட்டில் வந்து கண்காணிச்சிட முடியாது. அது துருக்கிய ட்ரோனா, இல்லை பாகிஸ்தான் தயாரிச்சிருக்கக்கூடியதா, இல்லை ஈரான் தயாரித்து கொடுத்த ஃபட்டா ஏவுகணையா, இப்படி எது அப்படிங்கிறது இரவு நேரத்தில் கண்காணித்து வீடியோவாக வெளியிட முடியாது. இது ஒரு கூடுதல் ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் மட்டும்தான் அந்த இடத்துல வெளியாகவே தவிர ஒரு சின்ன ட்ராப் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை பயன்படுத்தி பாகிஸ்தானும் இந்தியாவும் இன்றைக்கி சத்தமே இல்லாமல், ஏன்னா போருக்கான அறிவிப்பு கொடுக்கல, அதனால் இப்படிப்பட்ட தாக்குதல்களை இரவு நேரத்தில் மட்டுமே வச்சு நடத்துகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதனால் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு 5 எல்லையோர கிராமங்களில், மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 80,000லேருந்து 1,00,000 மக்கள் அங்கே ஏரியாவில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து பாதிக்கு பாதி மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி. நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாகட்டும், அங்கே வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இப்போ வந்து ரிட்டர்னில் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஸ்பெஷல் நம்பரை கொடுத்துருந்து, அதை நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், அதை மறக்காமல் பாருங்கள். யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடுங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை. டெல்லிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து வெவ்வேறு நகரங்களுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் வந்து டெல்லியிலேருந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ட்ரெயின் வந்து இருக்குது. ஸோ ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காதவங்க பேருந்துகளை பிடிச்சாது சொந்த ஊர்களுக்கு போய் சேர்ந்துட முடியும். ஸோ நீங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்க எப்படியாவது தப்பிச்சு இந்த பக்கம் சவுத் சைடில் வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இப்போதைக்கு இருக்குது. அதை மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து இது பண்ணிக்கோங்க. வெளிநாடுகளில் இருந்து சில பேர் வந்து கமாண்ட் போடுறீங்க. நீங்கள் போடக்கூடிய கமாண்ட் அப்படிங்கிறது இந்திய அரசுக்கு எதிராக இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக செய்திகளை போடாதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றது இந்தியாவினுடைய மண்ணில் விளைஞ்ச சாப்பாடை தான் சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சமாவது நன்றி கடனோடு இருப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.